الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان. ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மல் கபாயிர், பெரும் பாவங்கள் எவை என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுவுக்கு இணை வைப்பது என்று சொன்னார்கள். சும்மமாதா, பின்பு எது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று சொன்னார்கள். சும்மமாதா, பின்பு எது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் யமீனுல் கமூஸ், பொய்ச்சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள். பொய்ச்சத்தியம் என்றால் என்ன என்று அவர் கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் சொல்லி ஒரு முஸ்லிமான மனிதரின் செல்வத்தை கைப்பற்றுவதற்காக சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள். இப்படியாக பெரும் பாவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதிலே இரண்டாவதாக சொல்லப்பட்டது பெற்றோருக்கு நோவினை செய்வது. பெற்றோருக்கு நோவினை செய்வது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றால், பெற்றோருடைய விடயத்திலே பிள்ளைகள் எவ்வளவு யோசனையாக நடக்க வேண்டும். பெற்றோருடைய மனதை புண்படுத்துவது, நோவினை செய்வது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னால், பிள்ளைகள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யாமல் அவர்களுடைய வழிபாட்டிலே அவர்களுடைய துவா பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நடந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.